நீட் எக்ஸாமுக்கு லாஸ்ட் 5 டேஸ் படிக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? பிசிக்ஸ் படிக்காம விட்டுரும். ஏன்னா இது டைம் அதிகமா கன்சியூம் பண்ணும். ஒரு ப்ராப்ளம் போடுறோம், ஆன்சர் வரல அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த ப்ராப்ளமே பார்த்துட்டு இருப்போம். அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆக மாட்டோம். அந்த நேரத்துல பயாலஜில நம்ம ஒரு 10 கொஸ்டின் முடிச்சிடலாம், கெமிஸ்ட்ரியில ஒரு 5 கொஸ்டின் முடிச்சிடலாம். ஆமா, நியாயம் தான். ஆனா நீங்க பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ், கொஸ்டின்ஸ் சீக்கிரமா ஃபாஸ்டா ரிவைஸ் பண்றதுக்கும் சரி, இது நீட் எக்ஸாம் போயிட்டு அங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ப்ராப்ளமும் குவிக்கா ஆன்சர் பண்றதுக்கும் சரி, நான் ஒரு சில லாஸ்ட் மினிட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தரேன். ஆக்சுவல் ட்ரிக்ஸ் எதுவுமே ஏமாத்து வேலை கிடையாது. இந்த ட்ரிக்ஸை வச்சு உங்களால ப்ராப்ளம்ஸ் சீக்கிரம் சால்வ் பண்ண முடியும், கரெக்டா சால்வ் பண்ண முடியும். 100% இட் இஸ் ஃபுல் ப்ரூஃப். ஓகேவா? ஸோ என்ன ட்ரிக்ஸ் முதல்ல நீங்க சொல்லி தர போறீங்க அப்படின்னா, நான் நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இதுல பண்றேன். முதல் ட்ரிக் வந்து கிராஃப் பேஸ் பண்ண சம்ஸ்க்கான ட்ரிக். இப்போ நீங்க நாளைக்கு எக்ஸாம் போறீங்க, எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ஒரு கிராஃப் பேஸ் பண்ண சம் கேக்குறாங்கப்பா. இப்போ அந்த சம்ல இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஒய்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதை மாத்தி கொடுக்கலாமா? நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பக்கம் ஒய் போடுவோம், இந்த பக்கம் எக்ஸ் போடுவோம். ரைட்டா? இப்போ இந்த கிராஃப் உடைய ஏரியா இருக்குல்ல, ஓகே, அதாவது ஏரியா அண்டர் த எக்ஸ் ஒய் கிராஃப். ஓகே, இந்த ஏரியா எப்பயுமே எப்படி தெரியுமா இருக்கும்? எக்ஸ் ஒய் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வர வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை வச்சு நீங்க எவ்வளவு சம்ஸ் சால்வ் பண்ணலாம் தெரியுமா? சார் நீங்க சொல்றது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன், எனக்கு கரெக்டா புரியல அப்படின்னா, எஸ் நான் திரும்ப ஒரு வாட்டி தெளிவா சொல்றேன் பாரு. இப்போ இது ஒய்ன்னு வச்சுப்போம், இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். சரியா? இப்போ நான் இங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ண போறேன். இது 0, அடுத்து இங்க 10, அடுத்து இங்க 20, அடுத்து 30, 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இங்க வந்து வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் 10 அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 20ன்னு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்போ என்ன தெரியுமா ஆக போகுது? ஒரு குட்டி கிராஃப், நான் ஒரு பிக்சர் வரைஞ்சு காட்டுறேன். அந்த பிக்சர் அழகா பாருங்க. அதை பார்த்துட்டுனா உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் போடுவோம். 0ல இருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஓகே, 0ல இருந்து என்ன இருக்கு? 10 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருந்து 20 வரைக்கும் அப்படியே ஒரு ஃபிளாட் லைன். அப்புறம் 20ல இருந்து 30 வரைக்கும் இப்படி 30ல வந்து ஒரு லைன் கனெக்ட் ஆகுற மாதிரி இப்படி ஒரு கிராஃப் கொடுக்குறாங்கன்னு வச்சு. ஓகேவா? இப்ப இந்த ரீஜனோட ஏரியாவை நான் எப்படி சார் கால்குலேட் பண்றது? இப்ப இந்த ஏரியா வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். நீங்களே ஏரியா நான் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, அங்கதான் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இந்த ரீஜன் இருக்குல்ல, இது ஒரு ட்ரையாங்கிள். அப்ப ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு 1/2 b into h. அதே மாதிரி இப்ப இந்த ரீஜனும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இதுக்கும் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? 1/2 b into hன்னு ஃபார்முலா போடும். வேற இந்த சென்ட்ரல் ரீஜன் வந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த ரீஜன் வந்து பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள். அப்ப இந்த ரெக்டாங்கிள் ரீஜனோட ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லென்த் இன்டு பிரெத். இப்போ இது எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு நீங்க ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஒரு பேஜுக்கு இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள்னா, இந்த ட்ரையாங்கிளோட லென்த் வந்து 10 இருக்கு, ஹைட் 20 இருக்கு. அப்ப 20யும் 10ம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 200 வரும். அதை 2ஆல டிவைட் பண்ணா 100. அப்போ இதுக்கு ஒரு 100. இப்போ இங்க பாருங்க, இங்க இருந்து 20ல இருந்து 30 வரைக்கும் இருக்க இடத்த மட்டும் பாருங்க. இதோட லென்த் வந்து என்னது? 10. 30ல இருந்து அந்த 20 மைனஸ் பண்ணிட்டா 10 தான் வரும். ஹைட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகைன் 20. ரைட்டா? அப்ப அகைன் இங்கேயும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா என்ன வரும்? அதே 100 தான் வரும். அப்போ இங்க L into B மட்டும் தான், 2ஆல டிவைட் பண்ண தேவையில்லை. இங்க கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 20 வரைக்கும். ஸோ இது ஒரு 10, மேல ஒரு 20, ஸோ 200. இப்படி இந்த 3 ஏரியா கிடைக்குது இல்ல, இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். 100 பிளஸ் 200 பிளஸ் 100, which is the value will be 400. இப்படிதான் ஏரியாவை கால்குலேட் பண்ணும். இப்ப இந்த ஏரியா எப்படி இருக்க போது? இட் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஒய் உடைய ப்ராடக்ட். எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வருமோ அதுக்கு ஈக்குவலா தான் இந்த ஏரியா இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கும். இப்ப இதை நீட் எக்ஸாம்ல ஒரு ப்ராப்ளமா கேட்டா எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்துக்கோங்க. ஓகே, வெலாசிட்டி டைம் கிராஃப் கேக்குறாங்க அப்படின்னா, ஓகே, இதோட ஏரியா எப்பயுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? எதுக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இல்லது டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். சார் அப்போ இதுக்கு டக்குன்னு ஆன்சர் எப்படி நான் பண்றது அப்படின்னு அதை பாரு. கொஸ்டின் பார்த்தோம். The variation of velocity of a particle moving along a straight line is illustrated in the figure. Then the distance traveled by the particle in 3 seconds is என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல அலர்ட்டா இருக்கணும். 3 செகண்ட் வரைக்கும் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்படின்னா அந்த 4th செகண்ட் லாஸ்டா இருக்கிறாருல, அவரை இக்னோர் பண்றாங்க. இவர் வேண்டாம்.
இது வந்து வேண்டாம், அந்த கடைசியா இருக்கிறது மட்டும் வேண்டாம். தேர்ட் செகண்டோட நீ ஸ்டாப் பண்ணிக்கணும். தேர்டுனா இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும், சரியா? அப்ப இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும், which will be 10. அப்போ சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இந்த ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும், 20 வரும். சரி, இதை நான் வந்து என்ன செய்யறேன், இந்த ரீஜன் மட்டும் ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு 5 வரும். வேற இப்போ இங்க பாரு, இந்த இடம் இது மட்டும் பார்த்தா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கு வேல்யூ என்ன வரும்னா அது ஒரு 10. இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ண அவ்வளவுதான். 10 பிளஸ் 20 30. 30 கூட இந்த 10 தேட்டா 40 45. அப்போ 45 தான் ஆன்சரா இருக்கும். முடிஞ்சு போச்சு. அவங்க கேட்டது வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பார்ட்டிகல். உன் நாலேஜ் வந்து ஆனா என்ன தெரியும் உனக்கு, ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபோடைய ஏரியா எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ அவங்க டிஸ்டன்ஸ் டிராவல் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ரொம்ப ஈஸியா அழகா உடனே என்ன பண்ணிடலாம், 3 செகண்ட்ஸா, அப்போ இங்க 45 டிராவல் ஆயிருக்கும். டோட்டலா எவ்வளவு தூரம் போயிருக்கும், 45 டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிடலாம். சரி, இப்போ அடுத்து a particle starts from rest. Its acceleration time graph is shown in the figure. Find out the velocity at t is equal to 4. அப்ப இதான் 4. t is equal to 4 இருக்கு. பார்த்து velocity என்னன்னு கேக்குறாங்க. இப்போ அகைன் இதுவும் எழுதி வச்சுக்கோ. எப்பயுமே ஒரு acceleration time graph நீயே மல்டிப்ளை பண்ணி பாரு. ஆக்சலரேஷனையும் டைமையும் நீ மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன வரும், velocity வரும். போன கிராஃப்ல பாரு, போன கிராஃப்ல வந்து நீ என்ன செஞ்சனா வெலாசிட்டியும் டைமையும் மல்டிப்ளை பண்ணுவ. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். அவ்வளவுதான் விஷயம். இதான் ட்ரிக்கே. ஓகே, அப்போ இங்க ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்க்கு இங்க ஒரு லைக் ட்ரையாங்கிள் இருக்கா. சரி, இப்போ அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவா இருக்கும், 2 × 10 20 20னா அப்போ இது ஒரு 10. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு 2 2 20. ஸோ இது ஒரு 20. அப்போ ஆன்சர் என்ன வரும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10 + 20 30 வரும். அவ்வளவுதான், டக்குன்னு முடிச்சிடலாம். செம ஈஸி இல்ல? இப்போ இது இதோட நிக்காது. இங்க பாரு, அடுத்து இங்க ஒரு கிராஃப் இருக்கு. இதுல வந்து என்னன்னா இந்த ஆக்சிஸ்ல ஓகே, ஒய் ஆக்சிஸ்ல வந்து என்ன இருக்குன்னா ஃபோர்ஸ் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னா டைம் இருக்கு. இப்போ நீ யோசி, இந்த கிராஃபை பார்த்த உடனே நீ நீட் எக்ஸாம்ல என்ன தெரியுமா யோசிக்கணும், எதுக்கும் ஃபோர்ஸையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ப அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இம்பல்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும் ஆர் மொமெண்டம்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பாரு, the change in momentum of the particle over the time interval from 0 to 8 seconds is 0ல இருந்து 8 செகண்ட் வரைக்கும் மொமெண்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்கப்பா. சரியா? இப்போ மொமெண்டம் வந்து ஒரு வெக்டார், அதை ஞாபகம் வச்சுக்கோ. which means இதுக்கு முன்னாடி பார்த்த கிராஃப்ல எல்லாம் கீழே நெகட்டிவ்ல வரல, இங்க நெகட்டிவ் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், இந்த மேல இருக்க ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிப்போம். சரியா? மேல இருக்க ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிப்போம். நீ இது பிராக்டிஸ் பண்ண அந்த ட்ரையாங்கிள பார்த்த உடனே சொல்லிடலாம், சார் இங்க 2 இருக்கு சார், மேல 6 இருக்கு சார், 2 × 6 வந்து 12 சார், 12 நான் 2 ஆல டிவைட் பண்ணா 6 வரும் சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இப்ப இந்த ரீஜன் எடுத்துக்கோ. இங்க வந்து இது 4ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு சார். அப்ப 8ல இருந்து நான் 4 மைனஸ் பண்ணா இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 4, இந்த பக்கமா ஒரு 3 இருக்கு. 4 × 3 வந்து என்ன வரும் அப்படின்னா இதுக்கு ஒரு 12 வரும் சார். அப்ப இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். அப்ப இது ஒரு 18. இப்போ கீழே இருக்கிறது நெகட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ் ஜோன்ல இருக்கு. அப்ப என்ன செய்யணும், இங்க டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 3. 2 × 3 வந்து 6. அப்ப அந்த 6 இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 18 - 6 என்ன வரும், 12 வரும். அவ்வளவுதான். அப்ப 12 ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முடிஞ்சு போச்சு. வெரி வெரி ஈஸி. இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா நாலேஜும் கிராஃப் நாலேஜும் மட்டும் இருந்தா போதும், டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அகைன் பாருங்க, ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கிராஃப் இருக்கு. இதுல வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா the work done on the particle during the displacement of 12 meters. என்ன கேக்குறாங்க, 12 மீட்டர்ல உங்களை வந்து வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தலாம். இங்க ஃபோர்ஸ் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, நம்மள என்ன கேக்குறாங்க, ஒர்க் டன் கேக்குறாங்க. அப்ப கரெக்ட் தானே, ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நீ மல்டிப்ளை பண்ணினா உனக்கு என்ன வந்துடும், ஒர்க் டன் வந்துடும். அப்ப ஏரியா கண்டுபிடிச்சா போதும், ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சா போதும். இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் வில் கம் டு திஸ் ரீஜன். ஓகே, இந்த ரீஜனுக்கு நான் வரேன். அப்ப 3ல இருந்து 7னா இங்க இருக்க டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 4. ஹைட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 2. ஸோ 4 × 2 வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வரப்போகுது, 8 வரப்போகுது. ஸோ இந்த கிராஃபோட வேல்யூ வந்து 8. சரி, இப்போ 7ல இருந்து 12 வரைக்கும் 5 இருக்கும். அடுத்து இங்க ஹைட் வந்து ஒரு 2. ஸோ 5 × 2 டிவைடட் பை 2 which is அப்போ ஆன்சர் 5 தான் வரும். அப்போ 8 5 ஆட் பண்ணா என்ன வரும், 13 வருமா? இங்க ஒரு 8 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உனக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா 13 இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி முடிஞ்சு போச்சு. ஓகே, 2011ல கேட்ட கொஸ்டின் பாத்துக்க. அடுத்து ஃபோர்ஸுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் நடுவுல கிராஃப். இங்க பாரு, x is equal to 0ல இருந்து x is equal to 6க்குள்ள 6 இங்க இருக்கு. அப்ப ஃபுல் கிராஃபுக்கும் நீ என்ன செஞ்சா போதும், ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அப்ப இந்த ரீஜன் மொத்தமா பார்க்க எப்படி இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு. இங்க இருந்து இது வரைக்கும் 3 இருக்கு, இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு 3. அப்ப 3 +
3 இன்டூ 3 வந்து என்ன வரும் அப்படின்னா 9 வரும். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ல இருந்து 6 வரைக்கும் அகைன் ஒரு 3, இதுவும் ஒரு 3, 3 இன்டூ 3 அப்போ 9. ஆனா 9 2ஆல டிவைட் பண்ணா 4.5. ஸோ 9 பிளஸ் 4.5 அப்போ உனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 13.5 வரும். எங்க 13.5 இருக்குன்னு பார்த்தா முடிச்சு. ஈஸியா, செம்ம ஈஸியா. இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்களும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு குட்டி ஒர்க் நான் ஸ்லைடு வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகேவா? அகைன் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் நடுவுல இருக்க சம்ஸ் ஒரு சிலது இங்க கொடுத்துருக்கு. எல்லாமே இப்ப நான் சால்வ் பண்ண மெத்தட் தான். நீ சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்றத இப்ப எல்லாருமே எனக்கு என்ன பண்ண போற கமெண்ட்ல சொல்ல போறேன். சரியா? இப்போ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் கத்துக்கணுமா? ஓகே, இன்னும் ஈஸியா அந்த மாதிரி பிசிக்ஸ் படிக்கணுமா? டெய்லி, ஓகே, நாளையில இருந்து டெய்லி எவ்ரிடே மதியம் 12 மணிக்கு மேல, ஆஃப்டர்நூன் 12 o'clock மேல நம்மளோட 100 லேர்னிங் சேனல்ல மேரத்தான் கிளாஸஸ் நடக்குது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு, சாரி பயாலஜிக்கு, நீட்டுக்கு. சரியா? ஸோ எல்லாருமே இந்த செஷன்ஸ் வந்து என் கூட சேர்ந்து படி. நிறைய ட்ரிக்ஸ் இந்த மாதிரி அடுத்த ஃபியூ டேஸ் நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் வச்சு கான்ஃபிடென்ட்டா போய் நீட் எக்ஸாம் எழுதிட்டு நீ ஆசைப்பட்ட மார்க்கை குவிச்சிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் பை கைஸ்.